நம சிவாய. ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது, குழந்தை இல்லாதவர்களுக்கு இறுதி பிறவி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை அவங்க வளர்ப்பு நாயை அவங்க பிள்ளை போல் வளர்த்தால் அது அவங்களுக்கு கடைசி பிறவியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான பதில இப்ப நம்ம பார்க்கலாம். பிறவி இல்லா பெருவாழ்வு அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு மனித பிறவியுமே எடுக்கப்படுது. ஏதாவது ஒரு பிறவியில நம்மளுடைய கர்ம விடைகள்லாம் கழிஞ்சு நம்மளுக்கு முக்தி கிடைக்காதா அப்படிங்கிறதா இந்த பிறவியின் பலனே. வந்த பாசம் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற மாயையில சிக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் பற்று இல்லாம அனைத்து மாயையிலிருந்து விடுபடுறவங்களுக்கு தான் முக்தி கிடைக்கும். வளர்ப்பு நாயாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர். அந்த உயிர் மீது அளவுக்கு அதிகமான பாசம் நீங்க வச்சீங்கன்னா, அதாவது அதுவும் ஒரு உயிர் அப்படின்னு நினைச்சு நீங்க வளர்க்கிறது வேற. அது தன்னுடைய பிள்ளையாகவே தன்னுடைய குழந்தையாகவே பாவிச்சு அதன் மீது அளவுக்கு அதிகமான பற்று பாசம் வச்சீங்கன்னா அதுவும் ஒரு பந்த பாசத்துல சிக்கக்கூடிய ஒரு மாயை தான். இப்படியாப்பட்ட மாயையில நீங்க சிக்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு பந்த பாசம் இந்த உலகத்தின் மீது இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால உங்களுக்கு முக்தி கிடைக்கிறது கஷ்டம். மீண்டும் உங்களுக்கு பிறவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க முக்தி பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா பந்த பாசங்கள்ல இருந்து இந்த உலகத்துல இருக்கிற பற்றுல இருந்து அனைத்து விதமான மாயையில இருந்தும் நீங்க வெளியில வரணும். அப்படியாப்பட்டவர்களுக்கே முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிறவியில்லா பெருவாழ்வு கிடைக்கும்.